திருச்செந்தூர் முருகனின் அருள்வாக்கு. ஒரு நிமிடம் கேள். திருச்செந்தூர் முருகனின் வாக்கு. என் அன்பான பக்தனே, நான் கூறுவதை அமைதியாக கேள். நீ இப்பொழுது இருக்கும் நிலையை நான் அறியாமல் இல்லை. உன் மனதில் இருக்கும் கவலைகளையும் யாரிடமும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் சுமந்து கொண்டிருக்கும் வழிகளையும் நான் அறிவேன். உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கும் நேரங்களிலும் நீ தனிமையாக உணரும் தருணங்களிலும் நான் உன்னுடன் இருந்தேன். இப்போதும் இருக்கிறேன், இனியும் இருப்பேன். பல நேரங்களில் நீ என்னிடம் கேட்டிருக்கிறாய், என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு சோதனைகள்? நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, இருந்தும் ஏன் இந்த துன்பங்கள் என்று. மகனே, வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை உடைப்பதற்காக அல்ல, உன்னை செதுக்குவதற்காக. ஒரு சிற்பி ஒரு கல்லை அடிக்காமல் அழகான சிலையாக மாற்ற முடியாது. அதுபோல் வாழ்க்கையும் சில நேரங்களில் உன்னை சோதனைகள் மூலம் உயர்ந்த நிலைக்கு தயார்படுத்துகின்றது. இன்று நீ பார்க்கும் தோல்விகள் நாளை உன் வெற்றியின் அடித்தளமாக மாறும். இன்று நீ சிந்தும் கண்ணீர் நாளை உன் புன்னகையின் காரணமாக மாறும். இன்று நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு வருத்தங்களும் அனுபவங்களும் காத்திரு, நாளை கிடைக்கும் ஆசீர்வாதத்தின் மதிப்பை உனக்கு உணர்த்தும். மகனே, உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. ஒவ்வொருவருக்கும் நான் அமைத்த பாதை வேறுபட்டது. சிலர் விரைவாக முன்னேறுவது போல தோன்றினாலும் சிலர் எளிதாக வெற்றி பெறுவது போல தெரிந்திருக்கலாம். ஆனால் நீ காணாத பல போராட்டங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கின்றன. உனக்கான நேரம், உனக்கான பாதை, உனக்கான வெற்றி என்று அனைத்தும் தனித்துவமானவை. ஒரு விதையை மண்ணில் புதைத்தவன் அது மரமாக மாறிவிடும் வரை காத்திருக்க வேண்டும். அது இருளில் அமைதியாக வளர்கிறது. மேலே எதுவும் நடக்கவில்லை என்று தோன்றினாலும் அதன் வேர்கள் ஆழமாக பரவிக்கொண்டே இருக்கின்றன. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும். இன்று எந்த முன்னேற்றமும் இல்லை என்று நினைத்தாலும் உன்னுள் நான் பல மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நீ செய்த நன்மைகள் எதுவும் வீணாகவில்லை. நீ சிந்திய கண்ணீர் வீணாகவில்லை. நீ செய்த பிரார்த்தனைகள் மறக்கப்படவில்லை. நான் அமைதியாக இருந்தாலும் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உன் அமைதியை மறுப்பாக நினைக்காதே. சில நேரங்களில் நான் தாமதப்படுத்துவது உனக்கு இன்னும் சிறந்ததை அளிப்பதற்காகத்தான். மகனே, மகளே, உன் பயங்களை விடுத்துவிடு. என்ன ஆகும் என்று தோற்றுவிட்டால் எனக்கென்ன ஆக முடியுமோ என்ற கேள்வி உன் மனதை பலவீனப்படுத்தும். அதற்கு பதிலாக நான் முயற்சி செய்வேன், நான் முன்னேறுவேன், என்னுடன் முருகன் இருக்கிறார் என்று நம்பிக்கையுடன் நினை. நீ விழுந்த இடத்தை பார்த்து கொண்டே நிற்காதே, எழுந்து நிற்க வேண்டிய நேரத்தை பார். கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை நினைத்து உன்னை நீயே தண்டிக்காதே. தவறு செய்திருந்தால் அதிலிருந்து கற்றுக்கொள். ஆனால் அதையே சுமந்து கொண்டு வாழாதே. மனச்சுமை மிகவும் கொடியது. நான் உனக்கு ஒவ்வொரு நாளையும் புதிய வாய்ப்பாக அளித்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவங்களும் உனக்கு அளிக்கப்பட்டுதான் வருகின்றன. சிலர் உன்னை விட்டு விலகி இருக்கலாம், சிலர் உன்னை விட்டு விலகி செல்லலாம், சிலர் உன்னை மதிக்கலாம், சிலர் உன்னை மதிக்காமல் பேசியும் இருக்கலாம். சிலர் உன் நல்ல மனதை பயன்படுத்தி இருக்கலாம், சிலர் உன் நலன் விரும்பிகளாக கூட இருக்கலாம். அதனால் உன் நல்ல குணத்தை மாற்றாதே. மற்றவர்களின் செயல்கள் உன் உள்ளத்தின் ஒளியை அணைக்க அனுமதிக்காதே. நினைவில் கொள் மகளே, இருள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் ஒரு சிறிய தீபம் அதை அகற்ற முடியும். அதுபோல் மகனே, நம்பிக்கை என்ற ஒரு சிறிய துளி உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய இருளையும் வெல்ல முடியும். நான் உன்னிடம் செல்வம் மட்டுமே உனக்கு அளிக்கப் போவது இல்லை. உன் மனதையும் உன் உடலையும் உன் வாழ்க்கையையும் திடப்படுத்தப் போகிறேன். நான் உனக்கு தைரியத்தையும்
மன அமைதியையும் சரியான பாதையையும் உண்மையையும் மகிழ்ச்சியையும் அளிக்க விரும்புகிறேன். ஏனெனில் பணம் மட்டும் வாழ்க்கையை நிறைவு செய்யாது. நன்றாக புரிந்துகொள். அமைதியும் அன்பும் ஆரோக்கியமான உடல் நலனும் மிக மிக முக்கியமானவை. நல்ல உறவுகளும் அவசியம். மகனே, இன்று நீ எடுக்கும் ஒரு சிறிய முயற்சியை அலட்சியப்படுத்தாதே. பெரிய வெற்றிகள் எல்லாம் சிறிய தொடக்கங்களிலிருந்து உருவாகின்றன. ஒரு நாள் திடீரென வெற்றி கிடைப்பதில்லை. தினமும் எடுக்கப்படும் சிறிய நல்ல முடிவுகளே பெரிய மாற்றங்களை உருவாக்குகின்றன. உன் மனதில் இருக்கும் கனவுகளை கைவிடாதே. உலகம் முழுவதும் உன்னை நம்பவில்லை என்றாலும் நீ உன்னை நம்பு. முதலில் என்னை நம்பு. நீ உன்னை நம்ப முடியாத நேரத்தில் நான் உன்னை நம்புகிறேன் என்பதை நினைவில் கொள். நான் உனக்குள் வைத்திருக்கும் சிறிய திறமைகள் இன்னும் முழுமையாக வெளிப்படவில்லை. முயற்சி செய். இன்று உனக்கு தெரியாமல் பல கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம். ஆனால் நான் திறக்கப் போகும் ஒரு கதவு நீ இழந்த அனைத்தையும் மறுபடியும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அளவிற்கு பெரியதாக கூட இருக்கும். அதற்காக பொறுமையாக இரு. அவசரப்படாதே. சரியான நேரம் வரும். அதுவரை காத்திரு. மகனே, வாழ்க்கை ஒரு போட்டியல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் சில நேரம் ஓட வேண்டும், சில நேரம் நடக்க வேண்டும், சில நேரம் ஓய்வெடுக்க வேண்டும். ஆனால் எந்த நிலையிலும் முன்னேறுவதை மட்டும் நிறுத்திவிடாதே. இன்று நான் உனக்கு சொல்ல விரும்புவது இதுதான். நீ பலவீனமானவன் அல்ல. நீ தனிமையானவன் அல்ல. நீ தோல்வி அடைந்தவள் அல்ல. நீ மறுக்கப்பட்டவள் அல்ல. நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். உனக்காக நல்லதை தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். எனவே தைரியமாக எழுந்து நில். நம்பிக்கையுடன் முன்னேறு. உன் இதயத்தில் பயத்தை அல்ல, நம்பிக்கையை வைத்துக்கொள். உன் உதடுகளில் புலம்பலை அல்ல, பிரார்த்தனையை வைத்துக்கொள். உன் கண்களில் கண்ணீரை அல்ல, எதிர்காலத்தின் கனவுகளை வைத்துக்கொள். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து, அந்த கடினமான நாட்கள்தான் என்னை இந்த உயரத்திற்கு கொண்டு வந்தன என்று பெருமையுடன் சொல்வாய். அந்த நாள் தூரத்தில் இல்லை. மகனே, நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடியிலும் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு கண்ணீரிலும் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் இருக்கிறேன். நம்பிக்கையை மட்டும் விடாதே. வேலும் மயிலும் துணை. அருள் எப்பொழுதும் உன்னோடும், என்னுடைய அருள் எப்பொழுதும் உனக்காகவே இருக்கும். ஓம் சரவணபவ. முருகனை நம்பினால் ஓம் சரவணபவ என்று பதிவு செய்து நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.